நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. 25 நாளிலே கதிர் வந்த நெல் ரகம் அதிவேக வளர்ச்சி, அரியலூர் விவசாயிகள் அதிர்ச்சி. அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி, வெங்கனூர் கிராமங்களில் சம்பா நெல் நடவு செய்யப்பட்டு 25 நாட்களிலே கதிர் வந்துள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நிகழாண்டு 20,000 ஹெக்டரில் சம்பா நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே டிசம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் பெய்த மழையால் அரியலூர் மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரால் சூழப்பட்டு மழை நின்றதால் தற்போது வடிய தொடங்கி உள்ளது. இந்நிலையில் பருவமழை தாமதமானதால் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் நேரடி நெல் விதை மற்றும் குறைந்த நாட்களில் கொண்ட ரகங்களை பயிரிடப்பட்டனர். இதன்படி கரைவெட்டி, வெங்கனூர் உள்ளிட்ட கிராமங்களில் 100 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டு பொன்னி ரக விதை நெல் சில ரகங்களில் 25 நாட்களிலே கதிர் வந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 90 முதல் 100 நாட்களில் அறுவடைக்கு வரும் பொன்னி ரகம் என கடைகளில் விதை நெல் வாங்கி வந்து தெளித்து நாற்றங்காலில் 30 நாட்கள் வளர்ந்து நடவு செய்துள்ளனர். ஆனால் பயிர்கள் சரியாக வளராத நிலையில் நடவு செய்ய 25 நாட்களிலே சிலவற்றில் கதிர்கள் வெளியே வந்துள்ளன. அதே வேளையில் பயிர்கள் இன்னும் தூர் கட்டவில்லை. நடவு செய்த 15 முதல் 20 நாட்களில் முதல் களை பறிக்கும் நிலையில் கதிர் வந்துள்ளதால் ஏக்கருக்கு 60 கிலோ வீதம் 100 மூட்டைகள் கிடைப்பதே கடினம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதே பிரச்சனை கடந்த ஆண்டு நேரிட்ட போது வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து விதை விற்பனை செய்த கடைகளில் இருந்து விதைக்கான தொகையை விவசாயிகளுக்கு பெற்று தந்தனர். இந்நிலையில் நிகழாண்டு இதே பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் வேளாண் அதிகாரிகள் தனியார் விதை விற்பனை நிலையங்கள் முறையாக கண்காணிக்கவில்லையோ என விவசாயிகள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். மேலும் இதே போன்ற தரமற்ற விதை நெல் விற்பனையை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இது போன்ற தரமற்ற விதை நெல் விற்பனையை தடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இதை குறித்து மாவட்ட வேளாண் அலுவலகரிடம் கேட்டபோது இது தொடர்பான சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றார்கள். ஆகையால் விவசாயிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும். வீடியோ பார்க்கின்ற நீங்களும் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.